நடிகராக இருந்த அபிநய் வெறும் 44 வயதில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான காரணம் பற்றியும் உணர்த்தும் செய்தி பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கின்றோம். இன்னைக்கு சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் 2002ஆம் ஆண்டு ஹீரோவாக அறிமுகமான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் அவரது நண்பராக நடித்ததன் மூலமாக பிரபலமானவர் நடிகர் அபிநய். ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலைன்னு சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். மலையாளத்திலும் சில படங்கள் நடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த படங்களும் பெருசாக ஓடலை. அதனால் ஒரு நடிகராக அவரால் ஜெயிக்க முடியல. வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். விளம்பர படங்களில் நடித்தும் டப்பிங் பேசியும் கிடைத்த சொற்ப வருமானத்தை கொண்டு தான் வாழ்க்கையை நகர்த்தியிருக்கிறார். சினிமா வாய்ப்பு சுத்தமாக இல்லாததால் அம்மா உணவகத்தில் சாப்பிடுறேன் அப்படின்னு அவர் அளித்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வறுமை அவரை வாட்டி இருக்கிறது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில தான் அவர் கடைசியாக வாழ்ந்து வந்திருக்கிறார். சரியான கதைகளை தேர்வு செய்யாதது, தொடர் தோல்வி, அவருடைய தாயின் இறப்புன்னு தொடர் போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. இந்த நிலையில தான் அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அவதிக்குள்ளாகி வந்தார். கடந்த சில மாதங்களாக பல யூடியூப் சேனல்களில் அவருடைய பேட்டியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. துள்ளுவதோ இளமையில் ஒரு ஹீரோ லுக்கில் இருந்தவர் ஆள் மெலிந்து போய் அடையாளமே தெரியாமல் மாறி இருந்ததை பார்த்து ரசிகர்களும் சினிமா துறையினரும் கடும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. விஷயம் தெரிஞ்சு நடிகர் தனுஷ் 5 லட்சம் ரூபாய் உதவி செஞ்சார். கஷ்டப்படும் எல்லோரையும் தேடி சென்று உதவக்கூடிய நடிகர் பாலாவும் அவருக்கு நேரில் சென்று பார்த்து உதவிகளை செஞ்சார். சின்னத்திரை நடிகர் பாலாவும் அபிநய் அவர்களை நேரில் சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னதோட 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். இப்படிப்பட்ட சூழலில் தான் திங்கட்கிழமை அதிகாலை வீட்டிலேயே தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. இறந்த பிறகான புகைப்படத்தில் 2 கைகளையும் கட்டிக்கிட்டு தூங்குவது போல படுத்து கிடக்கிறார். அந்த புகைப்படத்தை நீங்கள் திரையில் பார்க்கலாம். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அவருக்கு வயது வெறும் 44 தான். குடும்பமோ சொந்தமோ அவருக்கு யாருமே இல்லை. சினிமா மூலமாக கிடைச்ச ஒரு சில நண்பர்கள் தான் அவரோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. இறுதிச் சடங்கை எடுத்து செய்யக்கூட ஆள் இல்லை. நடிகர் சங்கமும் நடிகர் பாலாவும் அதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு நடிகனின் வாழ்வு இளம் வயதிலேயே முடிந்து விட்டது. நடிகர் அபிநயின் மரணம் கற்றுத்தரும் பாடம் என்ன? கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. என்ன செஞ்சிருந்தா இவருடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியும்? வணக்கம்ங்க. ஸோ இவரோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறது தெரியும். ஸோ அதுலயுமே லிவர் அதோட வேலை செய்யறத நிறுத்திருச்சு அப்படின்னா நம்ம டீகம்பன்சேட்டட் கிரானிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அசைட்டிஸ், அதாவது வயிறு வீக்கம், மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், அப்புறம் ரத்த வாந்தி, அதாவது வெரிசியல் ப்ளீடுன்னு சொல்லுவாங்க, இல்ல ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி, அதாவது லிவர் கோமா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான இது எல்லா சிம்டம்ஸும் இதெல்லாமே இருக்கும்.